இலங்கை தமிழரசு கட்சி கடந்த 12 ஆண்டுகளாக ஏறத்தாழ 2014-15க்கு பின்பு பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது. நீக்கியதற்கு அடித்தளமாக இருந்தவர் கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன். கிறித்தவ பாதிரியாருடைய சபையாக தமிழரசு கட்சியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெதடிஸ்த திருச்சபையின் அங்கமாக தமிழரசு கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் வந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் தூண்களை எல்லாம் விலக்கிவிட்டார். நேற்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் நீக்க வேண்டும் என்ற யோசனையை அல்லது நீக்கப் போகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர் சுமந்திரன், நீக்கப்பட வேண்டியவர் சிவஞானம். தமிழரசு கட்சி தொடங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலாகும். நீக்கியவர்கள் பட்டியல் 2015க்கு பிறகு நீக்கியவர்களுடைய தொகையையும் அதற்கு முந்தைய நீக்கியவர்களுடைய தொகையும் எடுத்தால் கிட்டத்தட்ட அது குறைவாக இருக்கும், இது கூடவாக இருக்கும். நான் பட்டியலை வாசிக்கிறேன். அரியநேந்திரனை நீக்கிட்டாங்க, அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர். தவராஜா கொழும்பை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. சரவணபவன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. அனந்தி மானிப்பாய் சண்டில்பாய் நீக்கிட்டாங்க. சிவகரன் மன்னாரை சேர்ந்தவர். அப்போ நீக்கும் பொழுது ஒரு எங்கெங்கெல்லாம் குரல் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் தமிழருக்காக பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீக்கி தமிழரசு கட்சியை ஒரு மலட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். மெதடிஸ்த திருச்சபையினுடைய மேலதிக ஆயர் அவர், பாதிரியார். அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர். இலங்கைக்காக மட்டுமல்ல, 10 நாடுகளுக்குரிய செயலாளர். அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது. அவர்கள் தமிழரசு கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள். ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர், அவரையே நீக்க வேணும். விமலேஸ்வரி தமிழரசு கட்சியினுடைய மகளிர் பகுதி தலைவி. என்ன மாதிரியான நீங்கள் நீக்கியிருக்கீங்க? அருந்தோபாலன் தமிழரசு கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தலில் நின்றவர். நாவலன் வேலண்ண புங்குடுதீவு பகுதியில் இருந்தவர். குணாளன். இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தட்டி தரைமட்டமாக்கி தமிழரசு கட்சியை உடைத்தெறிந்து அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திரன் முயற்சி செய்கிறார். நேற்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம். நாடாளுமன்ற உறுப்பினர், அதிக வாக்காள வென்றவர், யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை நீக்கிவிட்டு தான் போகிறதுக்கு பார்க்குறாரா? கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு, தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழரசு கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார். மெதடிஸ்த திருச்சபை பயன்படுத்துகிறது. அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி ஊடாக தமிழரசு கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதுக்கு துணை போகிறவர்கள் அயோக்கியர்கள். 4வது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு நடந்தபோது 11 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 9 பேர்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள். யார் காரணம்? நான் அப்பொழுது ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன். திறந்த வெளி அரங்கை தாருங்கள் என்று யாழ்ப்பாண மாநகர சபையில் விண்ணப்பிக்கிறேன். பேராசிரியர் வித்யானந்தன் நாங்கள்லாம் சொல்கிறோம், திறந்த வெளி அரங்கிலே நாங்கள் கூட்டம் போடுறோம். தர முடியாது.
யார் சொன்னவர்? யார்? CVK சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார். தர முடியாது என்று சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்கம் மாநாட்டு மண்டபத்தை ஒரு சின்ன 50,000 பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா? யோசிக்க வேண்டாமா? CVK சிவஞானம் அந்த அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுமந்திரனுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீக்கப்பட்டவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமானது என்று சொல்றீங்களா அல்லது அது குற்றச்சாட்டுகள் போலி என்று சொல்றீங்க? குற்றச்சாட்டுகள் உலகத்தில் குறைவில்லாத உயிர்கள் எங்கேயாவது இருக்குதா? குற்றச்சாட்டு இல்லாத சுமந்திரன் மேலே குற்றச்சாட்டு இல்லையா? CVK சிவஞானம் மேலே நான் சொல்கிற குற்றச்சாட்டுக்காக CVK சிவஞானம் பொது வாழ்க்கைக்கே வர முடியாது. CVK சிவஞானத்தில் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு. தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நாங்கள் திறந்தவெளி அரங்கில் வைத்திருந்தால் படுகொலை நிகழ்ந்திருக்காது. அந்த குற்றச்சாட்டுக்கு சிவஞானம் என்ன பதில் சொல்கிறார்? அயோக்கியத்தனமாக நடந்தாரா இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் 9ஆம் தேதியோட மாநாடு முடிந்து விட்டது, 10ஆம் தேதி நீங்கள் வைக்கிற கூட்டத்துக்கு அரங்கு தர முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா சட்டத்துக்கு இந்த ஒளிந்து கொண்டு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை முடக்க பார்த்தவர் சிவஞானம். அதுக்காக அல்ல, பிற்காலத்தில் அவரை காலில் சுட்டவங்க தெரியுமா உங்களுக்கு? காலில் சுட்டது தெரியுமா உங்களுக்கு? யார் காலில் சுட்டது? அவர்கிட்ட காலில் ஏன் சுட்டாங்க? இவரெல்லாம் தமிழரசு கட்சியை தலைமை தாங்க முடியுமா? குற்றச்சாட்டுகள் யார் மேலே இல்லை? சுமந்திரன் மேலே இல்லையா? கனடாவிலிருந்து வந்த பணம் தொடர்பாக கோதாசனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகள் நடந்ததை நீங்கள் அறியாதவர். அதுக்காகவே நாங்கள் சுமந்திரனை வெளியேற்றி இருக்க வேண்டாமா? மதமாற்ற சபையில் இருக்கிறார் என்று நான் புத்தகமே அச்சடித்து விட்டிருக்கிறேன். அந்த மெதடிஸ்த திருச்சபையிலே துணை ஆயராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி இன்றைக்கும் பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இங்கு மட்டுமல்ல, 10 தெற்காசி அவருள்ள 10 நாடுகளுக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்வது? குற்றச்சாட்டு என்னில் இல்லையா? உங்களில் இல்லையா? ஊடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டு போட வேண்டும் என்றால் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கலாம். குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தேசிய இயக்கத்தை உடைக்க முடியாது. 75 ஆண்டுகள் பழமையான தேசிய இயக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய மதமாற்ற முயற்சிகளுக்காக உடைக்க பார்க்கிறார். கிறிஸ்துவ சமயத்தை மதமாற்ற முயற்சிக்காக மேற்கத்திய நாடுகளின் ஒரு முகவராக இங்கே இருந்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக பணம் வாங்கி கோடிக்கணக்கில் அவருடைய மனைவி பணம் வாங்குறாங்க. நான் கணக்கில் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? குற்றச்சாட்டு யார் மேலே இல்லை? உடைப்பதற்கு சுமந்திரனும் CVK சிவஞானம் முயல்கிறார்கள். அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு தமிழரசு கட்சியை எல்லா தூண்களும் சேர்ந்து எந்தெந்த தூண்களை எல்லாம் நீக்கிறாரோ, அருந்தோபாலன் இருக்கிறார், விமலேஸ்வரி இருக்கிறாங்க, தென்மராட்சியில் நாவலன் குணாளன் வேலனில் இருக்கிறார், அரியேந்திரன் மட்டக்கிளப்பில் இருக்கிறார், சிவமோகன் முல்லைத்தீவில் இருக்கிறார், ஆனந்தி சிவகரன் மன்னாரில் இருக்கார். அப்போது நாடு முழுவதும் தமிழர் நாடு முழுவதும் உள்ள அத்தனை தூண்களையும் உடைத்து விட்டு தமிழரசு கட்சியை எங்கே நாங்கள் முன்னெடுக்க முடியும்? 75 ஆண்டுகள் பழமையான கட்சி. நான் தொடக்க காலத்து 1961 தமிழரசு கட்சிக்காக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். தந்தை செல்வாவோடு பணிபுரிந்திருக்கிறேன். திரு அமுதலிங்கம் அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறேன். மாவை சேனாராஜா அவர்களோடு பணிபுரிந்திருக்கிறேன். மதமாற்றிகளோடு நான் பணிபுரியவில்லை. மதமாற்றிகள் என்னை கண்டால் ஓடி விடுவார்கள். கிறிஸ்தவர்கள் என்னோடு சேர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள். 4வது தமிழராட்சி மாநாட்டை நடத்திய பொழுது பிதா வணக்கத்துக்குரிய தனிநாயடிகளாரும் நான் ஒன்றாக கைகோர்த்து கொண்டு நின்றோம். தமிழரசு கட்சியில் இருந்தபோது நானும் தந்தை செல்வாவுக்கு அடியாளாக வேலை செய்து கொண்டிருந்தேன். எனக்கு கிறிஸ்தவ மதம் மீது இது முறைப்பாடல்ல. இது மதமாற்றிகள். மெதடிஸ்த திருச்சபைக்கும் அவருடைய மனைவி சாவித்திரிக்கும் வருகின்ற கோடிக்கணக்கான பணம் 52 பேரை சுமந்திரன் வைத்திருக்கார் மதம் மாற்றுவதற்காக மட்டும். மெதடிஸ்த திருச்சபை ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிருக்கிறது மலைநாட்டில். மதமாற்றிகளை உருவாக்குற பள்ளிக்கூடம். சமகாலத்தில் 52 பேர் அவர்களுக்காக மதமாற்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். தமிழரசு கட்சி தொடர்பாகவும் CVK சிவஞானம் தொடர்பாகவும் சுமந்திரன் தொடர்பாகவும்
மரோம்பலம் சச்சிதானந்தன் அவர்கள் இன்று யாழ் ஊடக மையத்திலே ஒரு ஊடக சந்திப்பினை நடத்தியிருந்தார். இதன்பொழுது அவர் தமிழரசு கட்சியின் தூண்களை எம்.ஏ. சுமத்திரன் அவர்கள் இடித்தொழிப்பதாக ஒரு கருத்தினை கூறியிருந்தார்.